வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டு பெரியவங்க, அதாவது தாத்தா பாட்டி அப்பான்னு சீனியர் சிட்டிசன்களுக்கு இந்த 2026 வருமான வரித்துறையிலிருந்து சூப்பரான சில நற்செய்திகளும், அதே நேரத்தில் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில புதிய கட்டுப்பாடுகளும் வந்திருக்கு. இது வரைக்கும் பேங்க்னு அலைஞ்சி நமக்கு இனிமேல் ஒரே ஒரு டிஜிட்டல் ஃபார்ம் போதும்னு ஒரு பெரிய திருப்பத்தையே கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன, யாருக்கெல்லாம் டேக்ஸ் இல்லை, ரொம்ப எளிமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக பட்ஜெட் மாறினாலே அல்லது புது வருஷம் பிறந்தாலோ நமக்கு டேக்ஸ் எவ்வளோ குறையும் என்கிற கவலை எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வருமான வரித்துறை நம்ம வீட்டு பெரியவர்களோட அலைச்சலை குறைக்கிறதுக்காக மிக முக்கியமான சில முடிவுகளை எடுத்திருக்காங்க. முக்கியமாக பேங்கில் எஃப்டி வச்சுருக்கவங்களுக்கும் 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சுனே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் டேக்ஸ் வரம்புக்குள்ளே வரலன்னு அசால்ட்டாக இருக்கிறவங்களையும் பிடிக்க சில புதிய ரேடர்களை கொண்டு வந்திருக்காங்க. விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவு. வருமான வரித்துறையை பொறுத்தவரை 3 பிரிவுகள் இருக்குது. 60 வயதுக்கு உட்பட்டவர்களை சாதாரண குடிமக்கள்னும், 60 முதல் 79 வயது வரை உள்ளவர்களை சீனியர் சிட்டிசன்னும் சொல்கிறாங்க. இதுவே 80 வயதை தாண்டிட்டா அவங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன். இப்போதைய புதிய வரி விதிமுறையின் கீழ், அதாவது நியூ டேக்ஸ் ரெஜிம் கீழ், சீனியர் சூப்பர் சீனியர்னு பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்குமே அடிப்படை வரி விலக்கு வரம்பு, அதாவது பேசிக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட்டை 4 லட்சம் ரூபாயாக ஆக்கியிருக்காங்க. எளிமையாக சொல்லணும்னா ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருந்தால் டேக்ஸ் நில், அதாவது ஒரு பைசா கூட வரி கட்ட வேண்டாம். ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என் வருமானம் 4 லட்சத்துக்கும் கம்மி தான், நான் ஏன் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க கேட்டால் அவங்களுக்கு இந்த 5 விஷயங்களை சொல்லுங்கள். அவங்க வருமானம் டேக்ஸ் வரம்புக்குள்ளே வராட்டியும் இந்த 5ல் 1 நடந்திருந்தாலும் அவங்க கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியே ஆகணும். முதலாவதாக கரண்ட் அக்கௌண்ட். அவங்க பேரில் இருக்கிற கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு வருஷத்தில் 50 லட்சம் அல்லது அதுக்கு மேலே பணம் பரிவர்த்தனை நடந்திருந்தா. இரண்டாவது, ரிட்டையர்ட் ஆன அப்புறம் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதோட மொத்த வியாபாரம் 60 லட்சத்தை தாண்டினா. மூன்றாவது, ஒரு வருஷத்தோட மொத்த மின்சார கட்டணம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிருந்தா. நான்காவது, ஃபாரின் டூர் போக 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருந்தாலோ அல்லது வெளிநாட்டில் சொத்துக்கள் இருந்தாலோ. ஐந்தாவது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மொத்தமாக 50 லட்சத்துக்கும் மேலே டெபாசிட் வச்சுருந்தா கண்டிப்பாக அவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். இப்போது ஒரு சூப்பரான ஸ்பெஷல் மேட்ருக்கு வருவோம். உங்கள் வீட்டில் 75 வயதுக்கு மேலே தாத்தாவோ பாட்டியோ இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு செம குட் நியூஸ். செக்ஷன் 194(p) படி அவங்களுக்கு பென்ஷன் மற்றும் பேங்க் வட்டி மட்டும்தான் வருமானம். அதுவும் ஒரே பேங்கில் வருது அப்படின்னா அவங்க இனிமேல் வருமான வரி தாக்கல் செய்ய தேவையில்லை. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அவங்க பென்ஷன் வாங்குகிற வங்கியில் ஃபார்ம் 12BBA அப்படிங்கிற ஒரு ஃபார்மை நிரப்பி கொடுத்தா போதும். பேங்கே அவங்க வரியை கணக்கிட்டு டிடிஎஸ் பிடிச்சிக்கும். பெரியவர்கள் ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கும் கம்ப்யூட்டர் முன்னாடியும் அலைய தேவையில்லை, சிம்பிள். ஆனால் இதை விட இன்னொரு பெரிய அப்டேட் இருக்குது. அதுதான் இப்போது எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துது. இது வரைக்கும் நம்ம பெரியவங்க பேங்க் எஃப்டி வட்டிக்கு டேக்ஸ் பிடிக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு பேங்க்லேயும் ஃபார்ம் 15H கொண்டு போய் முட்டி கொடுப்பாங்க. ஆனால் 2026 இந்த ரூல் டோட்டலாக மாறிடுச்சு. பழைய 15G மற்றும் 15H படிவங்களை ஒழித்துவிட்டு வருமான வரித்துறை ஃபார்ம் 121 அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் படிவத்தை கொண்டு வந்திருக்காங்க. இனி 4 பேங்கில் எப்படி வச்சுருந்தா 4 இடத்துக்கு ஓட வேண்டாம். வருடத்துக்கு ஒரு முறை ஆன்லைனில் ஒரே ஒரு ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணால் போதும். எல்லா பேங்குக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். டிடிஎஸ் அனாவசியமாக பிடிக்கப்படாது. அடுத்ததாக பண பரிமாற்றத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸ் வங்கியிலிருந்து ஒரு வருஷத்தில் 20 லட்சத்துக்கு மேலே கேஷ் எடுத்தால் டிடிஎஸ் விதிகளுக்கு உள்ளாக நேரிடும். அதே போல் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் எந்த ஒரு கேஷ் டிரான்சாக்ஷனும் பண்ணக்கூடாது. முக்கியமாக போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் பேங்க் எஃப்டி வட்டி 50,000 ரூபாய்க்கு மேலே போனாலே டேக்ஸ் ரேடருக்குள் வந்துவிடும்.
ஸோ எல்லாத்தையும் முறையாக அக்கௌண்ட் மூலமாக பண்ணுறது தான் நம்ம தாத்தா பாட்டிக்கு நிம்மதி. கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷனல் மற்றும் லீகல் பாயிண்ட், சொத்து மற்றும் வீட்டு வாடகை விதிகள். நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க இருக்கிற வீட்டோட ஒரு பகுதியை வாடகைக்கு விட்டு அதில் வர்ற காசில் தான் மருந்து மாத்திரை வாங்குகிறாங்க. இந்த வீட்டு வாடகை வருமானம் கண்டிப்பாக வரி வரம்புக்குள்ளே வரும். ஆனால் இதில் ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்குது. உங்கள் வாடகை வருமானத்திலேருந்து 30% தொகையை ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு டேக்ஸ் இல்லாமலேயே கழிச்சிக்கலாம். மீதி 70% பணத்துக்கு மட்டும்தான் டேக்ஸ் கணக்காகும். அதே போல் பெரியவர்கள் தங்களது சொத்துக்களை பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் அல்லது கிஃப்டீடு மூலமாக கொடுக்கும்போது தங்களின் வாழ்வாதார பாதுகாப்புக்காக சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 படி நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த வீட்டு வாடகையோ அல்லது பராமரிப்போ எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நிபந்தனையை பத்திரத்தில் சேர்க்கலாம். ஒருவேளை பிற்காலத்தில் பிள்ளைகள் ஏமாற்றினால் அந்த செட்டில்மெண்ட்டை ரத்து செய்யும் அதீத அதிகாரமும் சட்டம் அவர்களுக்கு வழங்குகிறது. இதனால் அரசாங்கம் பெரியவர்களின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தியுள்ளது. 2026 வருமான வரி விதிகள் நம்ம வீட்டு பெரியவங்களோட அலைச்சலையும் வேலைகளையும் ரொம்பவே குறைச்சிருக்கு. குறிப்பாக அந்த டிஜிட்டல் ஃபார்ம் 121 மற்றும் 75 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஃபைலிங் விலக்கு. சட்டத்தை முறையாக தெரிஞ்சுக்கிட்டால் டேக்ஸ் டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம். இந்த பயனுள்ள தகவலை உங்கள் வீட்டு பெரியவர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உடனே ஷேர் பண்ணுங்கள். அவங்க டேக்ஸ் டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.